கமுரு வந்து ரொம்ப வந்து காரோட கிரேஸாக இருப்பான் போல். அவன் போட்டிருக்கான் பாருங்கள், ட்ரிப்பிங் வித் ட்ரிப்பி. அது இதோட நாய்க்குட்டிங்க, அது பாருவோடது. ட்ரிப்பிங் வித்து ட்ரிப்பி அண்டு வெர்ச்சூஸு. வெர்ச்சூஸ்னால் வேர்ல்ட்ஸ்வாகன் அந்த அவன் வச்சுருக்க காரு. போட்டு பாட்டை பார்த்தீங்கன்னா, பாட்டு பட்டையை கிளப்பிக்கிட்டு அது மாதிரி ஜாலியாக இருக்காங்க உண்மையிலே. அதுவும் இந்த பீடி வாயெல்லாம் பார்த்தா, அரோராலாம் பார்த்துச்சுன்னா என்ன ஆகும் பார்க்குறாங்கல்ல. அதாவது சீசன் 9 உண்மையிலே டைட்டில் வின்னர்ஸ் இவங்க தான். இவங்க 2 பேரில் ஒரு ஆள் தான் இருந்திருக்கு அதிக வாய்ப்பு, இல்லைனா வினோத். ஆனால் பார்த்தீங்களா, கடவுளில் தான் உனக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா இன்னொரு விதமாக உனக்கு நடக்கும். ஸோ பாருக்கும் வாய்ப்பு கிடச்சிருச்சு, அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. கமருதீனும் வந்து கார்லாம் வாங்கி அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி போயிட்டுருக்கான். ஸோ அதாவது இந்த சீசனில் கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் கிடைக்கிற அந்த ஒரு வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. லைம் லைட்டும் கிடைக்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பார்க்கணும்லங்க. ஏங்க விக்ரம்லாம் போடுவாங்க, விக்ரமோட சேனலுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. விக்ரமுக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க? இண்டிவிஜுவலாக விக்ரம்ங்கிற நபருக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க? சபரிக்கு வந்து ஷோவில் வந்து ஓரளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க. சபரிங்கிற தனிப்பட்ட நபருக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க? பீடி வாய் வந்து இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணோம். முன்னெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த நாடகத்தில் அதெல்லாம் ஓரளவு ஜனனின்ட்டு ஒரு க்ரௌட் இருக்குது, ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. தனிப்பட்ட திவ்யா கணேஷ் பீடி வாயி அதுக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க? இல்லையே. இப்போ தனிப்பட்ட கமுருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, தனிப்பட்ட பாருவுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதுதான் இங்கே மேட்டரு. புரியுதா உங்களுக்கு? அதுதானே இங்கே தாங்க முடியல பல பேர்னால. ஸோ நீ இங்கே நடிக்கிற கேரக்டர்ஸுக்கு உனக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட நபர்களுக்கு ஃபேன்ஸ் கிடையாது. இங்கே தனிப்பட்ட நபர்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ அதனால தான் லைம் லைட்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. பாருக்காக இந்த சீசன் ஓடுது. நான் காட்டான் படம் விஜய் சேதுபதிக்காக ஓடணும். நான் பாருக்காக அவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க பாருங்கள். யங்ஸ்டர்ஸ் போய் அதிகமாக பார்க்குறாங்க. சும்மாவா? அதுதான் வெற்றி. ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து பிறந்தநாளுக்கு போகிறாங்க. இந்த ட்ரிப்பே என்னென்னா ட்ரிப்பிங் கிடையாது. பாருவோட பர்த்டே வந்து ஏதோ சஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறான் கமுரு. அதுக்காக வந்து போகும்போது எடுத்த ஒரு வீடியோ பாரு தான் எடுத்துருக்கு. பக்கத்தில் ட்ரிப்பி இருக்கே, வண்டியில் ட்ரிப்பி இருக்கே. அப்புறம் ட்ரிப்பி இருந்தால் தெரிஞ்சுக்க வேண்டிதான். ஸோ பாருவும் கூட இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? திவ்யா கணேஷ் அந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கம் போயிட்டுருக்கு. யார் பிடிவாய் வந்து காஞ்சிபுரம் பக்கம் யாரை இது பண்ண போகுதுன்னு தெரில. காஞ்சிபுரம் பக்கம் போகுது. இது வந்து ஹீரோயினாக நடிக்கிறேன்னுச்சு, பெரிய ஹீரோயின் ஆயிடுவேன், எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அதெல்லாம் சொன்னிச்சு. அது என்ன கதைன்னு தெரில, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அரோரா போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதாவது கமருதீனுக்கிட்டேயும் பாருக்கிட்டேயும் டபுள் கேம் ஆடிட்டு இதெல்லாம் போடலாமா? இதை நீ போடக்கூடாதுமா. நீ வந்து அங்கே பிக் பாஸில் சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட்டு டே உன்னை வந்து இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்கல்ல, உன்னை உட்காந்து பேச சொன்னாங்கல்ல எல்லோரும், அப்போயே நீ சொல்ல வேண்டியதானே. அதாவது மோஸ்ட் ஆஃப் த வந்து அப்யூசஸ் நடக்கிறது வந்து குடும்பத்துலேருந்து தான் நடக்குது. தெரிஞ்சவங்க மத்தியில், குடும்பத்து மத்தியிலேருந்து தான் இந்த அப்யூசஸ்லாம் நடக்குது. அதில் 60% ஆஃப் த அப்யூசஸ் வந்து தெரிஞ்சவங்க, சுற்றி உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் இந்த மாதிரி பழகிறவங்களாக தான் இருக்குது. மீத 40% 40% ஆஃப் த அப்யூஸ் வந்து ஃபேமிலி, சொந்த ஃபேமிலியிலே கூட இருக்கவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. யார்? அரோரா. சரிம்மா, உன் ஃபேமிலி அதனால தான் நீ ஃபேமிலியோடு இல்லாமல் தனியாக இருக்கியா? நீ அப்படி சொல்லலையே. உன் ஃபேமிலி உன்னை ஏமாற்றிட்டாங்க, உன் ஃபேமிலி உன்னை வந்து வீட்டில் இருக்க வேண்டாம், வெளியில் போகணும் அடித்து துரத்திட்டாங்கன்னு தானே நீ சொன்ன. நீ சொல்லியிருக்கணும்ல அதை. இப்போ எதுக்கு இந்த போஸ்ட்டை போடுற? பெண்களுக்காக போடுறியா, இந்த மாதிரி அப்யூசஸ்க்காக போடுறியா, இல்லை நீ வந்து இதில் பாதிக்கப்பட்டிருந்தியா? சொல்லவே இல்லை, எதையுமே சொல்ல மாட்டேறியா. ஓன் ஃபேமிலினால நடந்துச்சா? அதை நீ பிக் பாஸில் அந்த இடத்துல கெமி கூட பரவாயில்லைங்க, சில விஷயங்கள் சொன்னிச்சு. கெமி போல்டாக ஒரு இடத்துல பேசினிச்சு அந்த இன்ட்ரோ பண்ணுற டைமில். நீ போல்டாக எதுவுமே சொல்லலை. இங்கே வந்து என்னம்மா போட்டுட்ருக்க? இந்த மாதிரிலாம் போடுற ஓகே, ஆனால் நீ வந்து என்னென்ன பண்ண? கமுருக்கிட்ட, துஷார்கிட்ட இதெல்லாம் என்னென்ன பண்ண நீ? ஏன் இதை போடுற? இது இப்போ போடுறேன்னா இது அப்பயே சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு உண்மையாக சொல்லி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறதானங்க பிக் பாஸே. அதை அங்கே பண்ணாமல் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கமுரு வாழ்க்கை காலி பண்ணலாம் பார்த்தேன், பார்வையும் கமுறையும் காலி பண்ணலான்னு பார்த்தேன். அது உண்மை தானே? இப்போ எது உண்மை? அப்புறம் இந்த சிம்பிள் காட்டினது அதெல்லாம் எதுதான் உண்மை? எதுதான் உண்மையான அரோரா எங்களுக்கு தெரியணும்ல. அப்புறம் எதுக்கு நீ அந்த சேனல் ஆரம்பித்த? தெரியவே இல்லைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.